கோமாக்கு போன தன்னோட கணவர் மறுபடியும் திரும்பி வருவாரு அப்படின்னு காத்திருக்கிற ஒரு மனைவியோட கதை இது. காலையில சிரிச்ச முகத்தோட வீட்டுல இருந்து கிளம்பின கணவரை கொஞ்ச நேரத்திலேயே ரத்த வெள்ளத்தோட எந்த விதமான அசைவுமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல பாக்குற அந்த மனைவி. டாக்டர்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் கோமாவுக்கும் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான அசைவுமே இல்லாம படுத்த படுக்கையா 3 மாசம் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அந்த மனைவி இன்னைக்கு என்னோட கணவர் எந்திரிச்சிருவாரு, அவர் கூட நான் சந்தோஷமா பேசலாம், சின்ன சின்ன சண்டைங்க பிடிக்கலாம் அப்படின்னு அந்த நாளை எதிர்பார்த்த மாதிரியே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் தன் கணவரை பார்த்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவங்க மைண்ட்ல வந்துட்டும் போகுது. நான் ஒன்னா வாழ்ந்து இவ்வளவு காலமும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதுக்கப்புறமும் கூட உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன், ஆனா அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவர் சொன்ன இந்த வசனங்கள் அந்த மனைவியோட நினைவுக்கு வந்ததுமே மறுபடியும் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கும் போது அவங்க மேல ஒரு கைப்படுது. யாரோட கைன்னு திடுக்கிட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களோட கணவர்